நீங்க சுவிசேஷம் சொல்கிற ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கை மாறும் பொழுதும் அவனை சுற்றிலும் இருக்கிற பல விஷயங்கள் ஒளிபெறுகிறதை நீங்க பார்க்கலாம். அவன் முதலாவதாக தனக்கு, தன்னுடைய குடும்பத்திற்கு, சமுதாயத்திற்கு, நாட்டிற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படிப்படியாக பயனுள்ள ஒரு பாத்திரமாக மாறுகிறான். நீங்களும் நானும் கொண்டு சேர்க்கிற அந்த சுவிசேஷ பணியோட மேன்மையை நீங்க முதலாவதாக உணர்ந்து கொள்ளணும். எந்த ஒரு மோசமான மனிதனையும் ஒரு நல்ல சமுதாயத்திற்கு பயனுள்ள பிரயோஜனமுள்ள ஒரு மனிதனாக மாற்றுவதுதான் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினுடைய ரகசியம். அப்படிப்பட்ட சுவிசேஷத்தை சொல்றதற்கு வெட்கப்படக்கூடாது, எடுத்து போகிறதற்கு தயங்கக்கூடாது, எதிர்ப்புகளை கண்டு அஞ்சக்கூடாது. எந்த ஒரு மோசமான குணாதிசயமுடைய மனிதனையும் ஒரு நல்ல மனிதனாக மாற்றக்கூடிய இந்த சுவிசேஷம் அப்படிங்கிற இந்த ஒளி எல்லா இடத்துலையும் பரவணும், தேவனுடைய ராஜ்யம் வரணும் அப்படிங்கிறது தான் எந்த கிறிஸ்தவனுடைய, எந்த விசுவாசியனுடைய ஜெபத்தின் முதல் குறிப்பாக, பிரதான குறிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் தேவன் நமக்கு கொடுக்கிற அடுத்த ஆலோசனை.